ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பேரி பிரிசன் ரன் இந்த கேமில் ஏற்கனவே நம்ம ஹார்டன் முடிச்சிருப்போம் நார்மலாக. இப்போ ஏலியன் பேஸில் ஹார்டன் முடிக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏலியன் மோடில் தான் விளையாட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இப்போ டெலிபோர்ட் ஆகணும். சரி வாங்க, இப்போ நம்ம ஏலியன் மோடுக்கு டெலிபோர்ட் ஆகிடலாம். ஓகே, இப்போ சர்வர் விளையாடிட்டுருக்கு. ஓகே, இப்போ டெலிபோர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஈஸி கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ ஹார்ட் மோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஹார்ட் மோடில் மேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், புதுசாக ஒன்று இருக்குது, என்னென்னு தெரில. ஓகே, இங்கேயே க்ரோபார் கேட்குறாங்க. அப்போ அந்த டனல் வழியாக தான் க்ரோபார் எடுக்க முடியும் போல். சரி வாங்க, நம்ம போய் ஃபஸ்ட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இருந்தால் ஸ்டார்ட் பண்ண முடியும் போல், வேறு எங்கேயும் வழி இல்லை. ஓகே, இப்போ வேகமாக போகணும். ஓகே, இங்கே லேடர் மேலே ஏறி தான் க்ரோபார் எடுக்கிற வழி இருக்குது. ஓகே, இங்கே ஒரு லேசர் இருக்குது, பட்டா செத்துணுமோ. ஓகே, க்ரோபார் எடுத்தாச்சு. இங்கேருந்து கீழே விழுகிற மாதிரி வழி இருக்குது. ஓகே, நம்ம ப்ரெசன்ட்கே வந்துட்டோம் திருப்பி. இப்போ இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவரில் தான் அடித்து உடைக்கணும். இங்கே உடைக்க முடியுது. ஓகே, உடச்சாச்சு இதை. இப்போ இங்கே வித்தியாசமாக இருக்குது. நார்மல் மோடில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கன்ஃபார்ம் இதை முடிக்க போகிறது ஈஸியாக இருக்காது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஹார்டு மோட்னா சொல்லவே வேணாம், நிறைய டைம் அவுட் ஆகிருப்பேன். அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் முடிச்சிருக்கேன். அதான் இதை மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ அதில் தப்பிச்சாச்சு. இப்போ இங்கே போய் கரெக்டாக ஜம்ப் பண்ணோம். இந்த எட்ஜில் சரியாக ஜம்ப் பண்ணாமல் நிறைய தடவை அவுட் ஆகிருக்கேன். ஆனால் நீங்கள் விளையாடுறதா இருந்தால் இந்த எட்ஜில் போய் ஜம்ப் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக எட்ஜில் போய் ஜம்ப் பண்ணோம். அப்போ தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். ஆல்ரெடி கவர் பண்ண முடியாது. இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ஒரு லேசர் மட்டும் வருது. இதுலேருந்து மாட்டாமல் போகணும். மாட்டணும், செத்துவோம். ஓகே, இந்த லேசர்ட்டு தப்பிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து பாக்ஸாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஓகே, அவன் ஃப்ரீயாக ஈஸியாக போயிட்டான், நம்மளால் போக முடியல. அங்கே அந்த பேரியோட பெட்டு வேறு இருக்குது, ஏலியன் பெட்டு. அதுக்கும் மீசெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த டனல் இந்த வெண்ட் வழியாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, போயிட்டே தான் இருக்கும். எண்டிங்கை காணும், வளைஞ்சு போகுது. ஓகே, நம்ம வந்துட்டோம். இங்கே குதிச்சு தான் போகணும் போல். இப்போ அங்கே பேரியோட பெட்டு இருக்குது, மீசெல்லாம் இருக்குது. இதுக்கு இதை க்ரோபை வச்சு நான் அடி போட்டால் செத்துரும். ஓகே, இதை கொண்டாச்சு. நெக்ஸ்ட்டு காசெல்லாம் எடுத்து போவாங்க. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் கொண்டு போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே போவோம். இங்கே தான் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வழி நம்ம நார்மல் பண்ணால் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஹார்ட் பண்ணால் சுற்றி வளைச்சி வந்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த வழியாக தான் போகணும். இங்கே ஒரு ஏலியன் என்னை ஷூட் பண்ணிட்டே இருந்துச்சு, நிறைய செத்துட்டே இருந்தேன். இதுதான் கடைசியாக நான் முடித்த ட்ரை. இதில் வந்து ஒரு புது ஏலியன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் மோடில் என்னென்னா, ஒரு ஏலியன் கையில் கன் இருக்க மாதிரி அது ஷூட் பண்ணிகிட்டே இருக்குது நம்மளை. அதை பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, அதுவும் சுடும். பார்த்து தான் போகணும். அதனால் பட்டுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் தான் குறையும் இருந்தால் அது கண்டிப்பாக சுற்றிட்டே இருக்கும். அதனால தான். ஓகே, ஆனால் இது ரொம்பவே வீக்காக இருக்குது. ஒரே அடியில் செத்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டே இருப்போம். அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது. எப்படி போகிறதுனே வழி தெரில. ஓகே, இங்கேயும் சில டைம் அவுட் ஆகிட்டு ஏன்னா எப்படி போகிறதுனே தெரில. அதுக்கப்புறம் தான் நான் வழி கண்டுபிடிச்சேன் எப்படி போகணுன்னு. இங்கே போயிட்டு இந்த வெண்ட் மேலே ஏறிட்டு இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு அங்கே வேலியமாக இருக்காங்க. எட்ஜில் போய் கரெக்டாக ஜம்ப் பண்ணால் தான் முடியும். அப்புறம் இந்த ஏலியன் மண்டை வேறு இங்கே இருக்குது. இப்போ கரெக்டாக அடிக்கணும். ஓகே, அடித்தாச்சு. இப்போ இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு. இதில் ஒரு லாஜிக் இல்லை. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் அது ஏலியனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் தப்பிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே இது ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இங்கே அடைச்சிருக்கு. அதில் அந்த வெண்ட் வழியாக போய் சுற்றிட்டு வந்து அங்கே தான் வரப்போகிறோம் பாருங்க. ஓகே, இப்போ உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே நமக்கு அந்த ஏலியனுக்கு இருக்க கன் நமக்கும் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இருக்க அந்த பட்டன் மேலே கரெக்டாக ஏம் பண்ணி ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வழி வரும் போல். சரி, நம்ம கரெக்டாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரைலே முடிக்க முடியாது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியலையே. இது கிட்ட போகிற கரெக்டாக. ஓகே, பட்டுருச்சு. இப்போ நம்ம வேக ஓடிடலாம். பாருங்கள், இந்த பேரியோட இந்த பெட்டும் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக நம்ம ஷூட் பண்ணிட்டோம். அப்போ எதுக்குனாலும் நமக்கு இந்த க்ரோபார் தேவையில்லை, இந்த கன்னே போதும். எதுக்குனாலும் இந்த கன்னை வச்சு ஈஸியாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே போவோம். அவங்க பாருங்கள், அந்த ஷூட் பண்ணுற ஏலியன் இருக்குது. கரெக்டாக ஷூட் பண்ணிடுவோம் நம்மளை பார்க்குறதுக்குள்ளே. ஓகே, ஒன்று காலி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னொன்று இருக்குது. பேசாமல் வாங்க போய் இறங்கி அடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஓடிட்டே சுடுவோம். ஓகே, இதை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கே மணியெல்லாம் இருக்க காசு பண்ணிடலாம். அங்கே ஏதாவது வழி இருக்கா? இல்லை, இங்கே எந்த வழியும் இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. பணத்தையும் வளர்த்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த லிஃப்ட் மாதிரி இருக்குல்ல, ஏறி போயிடலாம். ஓகே, இது மேலே தான் போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சது நம்ம செல்லுக்கு வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, சொன்ன மாதிரி செல்லுக்கு வெளியே வந்துருச்சு. ஏலியன் பேரிங் தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம அங்கே இருக்கிற அந்த ஏலியன்ஸ்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பட்டன் மாதிரி இருக்கிற பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணணும் போல். ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிருவோம்.
ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துலேருந்தே அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே இன்னும் பழைய முடியுது பழைய முடியுது. அங்கே ஒரு தேயிலையை முடிச்சாச்சு. ஓகே எலி சுட்டாச்சு, செத்துருச்சு. இப்போ எந்த பக்கம் போகிறது? ஓகே அந்த பட்டனை மாற்றி சொல்லுவோம். ஓகே கரெக்டாக சொல்லணும். ஏன் மிஸ் ஆகிட்டே இருக்குது ஒன்று. ஓகே கரெக்டாக சுட்டாச்சு. இப்போ அது வேறு சொல்லணும். ஓகே அதுவும் ரெடி. இப்போ இங்கே ஒரு ஏலியன் இருக்குது. இன்னொரு பட்டனு எங்கே இருக்குது? இவங்க பேசாமல் இந்த ஏலியனே அடிச்சிடுவோம். பேரியே பாருங்க, நான் வேறு லெவலில் பேரியே அடிச்சு கொள்ள போகிறோம். கொன்னே போட்டோம். பேரியே செத்துட்டான். இங்கே எல்லா பட்டனும் ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் எந்த பட்டன் காணுமே. ஓகே நம்ம இங்கே இருக்க இந்த மாதிரி அடித்து போட்டுருவோம். ஓகே அதை அடித்து போட்டாச்சு. பட்டன் தேடுவோம். இப்போ எந்த பட்டனும் எனக்கு தெரில. ஓகே இங்கே ஒரு பட்டன் இருந்திருக்கு, அதை நம்ம அடிச்சிட்டோம் தெரியாமையே. ஓகே அப்போ இன்னும் ஒரே பட்டன் மட்டும் காணும். எங்கே தான் போச்சு? அடா அங்கே தான் இருக்குது பாருங்கள் ஒரு பட்டனு. இந்த பட்டன் இங்கே இருக்குது. இதை பார்த்தா நம்ம அங்கே போயிட்டு இருந்தோம். ஓகே இங்கே ஃபேன் ஆகிடுச்சு. இப்போ மேலே போகணும். ஓகே இப்போ மேலே ஓகே இந்த இதில் போகணும் போல். ஃபஸ்ட்டு இதில் போனோம். ஓகே இதில் ஃபேனு தான் சூப்பராக இருக்குது. ஃபேனு கரெக்டாக நம்ம லேண்ட் விட்டுருச்சு. ஓகே அடுத்து இங்கே ஒரு ஃபேனு நல்லா இருக்குது. இந்த ஃபேன்ஸ்லாம் அப்படியே லிஃப்ட்டு கரெக்டாக கொண்டு போயிடுது. இதுவும் பாருங்கள் கரெக்டாக கொண்டு வந்துருச்சு. ஒரிஜினல் ஃபேன் எப்போ நடக்காது. ஓகே இப்போ வெண்ட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே இது இங்கே கீழே தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதில் பட்டம்லாம் செத்துருவோம். கீழே விழுகாமல் போகணும். ஓகே இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணி போவோம். ஓகே இது ஈஸி தான். இப்போ பாருங்கள் ஏலியன்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக ஷூட் பண்ணணும். இங்கே இன்னும் 2 பெட்டு வேறு இருக்குது. அதுக்கும் மீசியை பாருங்கள் அப்படி மீசியை வந்து வச்சுருக்காங்க. ஓகே மேலே பாருங்கள், மேலே ஏலியன் ஷூட் பண்ணி வந்துருச்சு. ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகே கரெக்டாக ஷூட் பண்ணணும். லாஸ்ட் ஹெச்பி தான் கொண்டுட்டோம். ஒரு டைம் பட்டுருச்சுன்னா நம்ம செத்து இருந்திருப்போம். ஓகே இங்கே ஒரு ஏணி இருக்குது. இது ஏறி போவோம் மேலே. ஓகே அவங்க ஒரு பட்டன் இருக்குது, அதை ஷூட் பண்ணணும் போல். ஷூட் பண்ணியாச்சு கரெக்டாக. ஓகே இப்போ நம்ம கீழேயும் வந்தாச்சு. இப்போ இது வழியாக தான் போகணும் போல். கரெக்டாக போவோம். கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு 2 நேரம் செத்துட்டேன். 3ஆவது டைம் இது. ஓகே 3ஆவது டைம் வந்து ஃபஸ்ட்டும். இப்போ இதுக்கு மேலே ஏறணும். இதுக்கு மேலே ஏன் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணேன்னா மேலே போய் ஒரு டைம் செத்துட்டேன் அதான். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக போகணும். ஏன்னா மேலே இந்த ஏலியன் வேறு இருக்குது, ஷூட் பண்ணுற ஏலியனை. இதே நம்ம அவுட் ஆகாமல் கரெக்டாக சொல்லணும். ஓகே இதை கொண்டாச்சு. இப்போ நம்ம கீழே இங்கே ஒன்று இருக்குது, அது செட்டாச்சு. ஓகே இப்போ இந்த பைப்பு வழியாக தான் போகணும் போலங்க. பைப்பு வழியாக வந்தாச்சு. இப்போ இந்த ஏணி மேலே ஏறி மேலே போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். ஓகே இங்கே ஷூட் பண்ண தான் திறக்கும் போல கதவு. கரெக்டாக சுட முடியுது. கரெக்டாக சுட முடியுது. மாறி மாறி போகுது. கொஞ்சம் தப்பி. ஓகே கரெக்டாக பட்டுருச்சு. இப்போ உள்ள ஃபேன் மாதிரி இருக்குது. அங்கே 2 பெட்டு இருக்குது. பெட்டு ஒன்று காலி, இன்னொன்று காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த வழியாக தான் போகணும் போல். ஓகே கீழே வந்துச்சு. வெண்ட்டுக்குள்ளே தான் க்ளீன் ட்ராவல் பண்ணணும். ஓகே நம்ம வேகமாக போவோம். வெண்ட்டு பெருசாக இருக்கும். வளைஞ்சு போகுது எல்லாமே. ஈஸியாக வச்சுருக்காங்க. வளைஞ்சு கொண்டு போகிறானுங்க. ஓகே இங்கேயும் வந்துட்டோம். இது லிஃப்ட்டு மாதிரி இருக்குது. இங்கேயும் சில டைம் செத்து போனால் தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இதாங்க கடைசி டைமில் கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே ஃபஸ்ட்டு அங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. அப்புறம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மேலே 2 ஏலியன்ஸ் இருக்குது. அதை அடித்து போட்டுருவோம். முதல்ல ஏலியன்ஸ் அடிக்காமல் நம்மளை கொண்டுவோம். ஏன்னா ஒரு 2 அடி அடிச்சு செத்துருவோம். அந்தளவுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது. ஓகே அடியாக அதனால 2 ஏலியன்ஸ் கொண்டுட்டோம். இப்போ எந்த பக்கம் போகுது? ஓகே இந்த அடியாக தான் போகணும். ஓகே கரெக்டாக போவோம். ஓகே தப்பிச்சாச்சு. கீழே வந்தாச்சு. கரெக்டாக இந்த டைம் கரெக்டாக போகணும், தாவணும். ஓகே இப்போ இது மேலே குதிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே கரெக்டாக குதிச்சாச்சு. ஓகே இப்போ கண்ணாடி நம்ம உடச்சி வச்சிட்டோம். அந்த ஏலியன்ஸை ஷூட் பண்ணலையே. இன்னொரு ஏலியன் இருக்குது. ஓகே இப்போ நம்ம போயிடுவோம் கீழே. இப்போ ஏன் நான் அங்கேருந்து வந்தேன்னா ஒரு டைம் அவுட் ஆகிட்டேன். அந்த கிளிப்பை கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆயிடுச்சு. ஓகே இப்போ இங்கேருந்தால் 2 ஏலியனும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ மேலே ஒரு ஏணி மாதிரி போகுது. மேலே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். மேலே அப்படி ஒன்றும் இருக்காது பாருங்கள். இப்போ இந்த ஒல்லியாக இருக்குது பாதை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ மெதுவாக தான் போகணும். வேகமாக போய் கீழே வந்துடுவோம். ஓகே இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ அங்கே பட்டனை ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணி வச்சு கரெக்டாக இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் முடியல, போயிட்டே இருக்குது. ஓகே இங்கே டோரு வந்தாச்சு, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் முடியலை. ஓகே இங்கே வேறு இங்கே ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள். ஓகே விளையாடுற மாதிரி இருக்குது, தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. இந்த ஏரியா முடிச்சாச்சு.
இப்போ மேலே ஏறுறதுக்கு அந்த லேடர் வேணும், அதை எடுத்துகிட்டு வந்துடுறான் முதல்ல போய். ஓகே, இப்போ அந்த லேடர் தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடலாம். இப்போ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனா, அந்த ஏணி தூக்கி வச்சுட்டு நான் எப்படி ஏறினே தெரியாமல் 5 நிமிஷம் கழிச்சு தான் மேலே ஏறினேன். அதான் அந்த 5 நிமிஷத்தை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். மேலே அந்த எண்ணெய் போட்டு தள்ளியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த இதாக போகணும். இன்னும் ஒரே ஒரு வெண்ட்டு தான் இருக்குது. இந்த வெண்ட்டு போனால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பாஸ் ஃபைட் தான் இதில் கடைசி பாஸ் ஃபைட் முடிச்சிடலாம் கேமை. ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த போடுற வழியாக தான் பாஸ் ஃபைட்டுக்கு போகிறோம். இப்போ கீழே வந்து பாருங்கள், இதை உடச்சி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா ஷூட் பண்ணியாச்சு, கீழே வந்தாச்சு. இப்போ போயிட்டு ஒரு டைம் செத்துட்டு வந்துட்டேன். அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம். ஓகே, இப்போ இந்த வழியாக போகணும். இங்கே ஏணி இருக்குது, இது மேலே போயிட்டா அங்கே வந்துடலாம். இப்போ இங்கே இருக்க எல்லா ஏனிஸும் நம்ம கில் பண்ணணும் வேகமாக. இப்போ வேகமாக கில் பண்ணிடலாம். கீழே 2 இருக்குது, அப்புறம் மேலே 2 இருக்குது. மொத்தம் 4 ஏனிஸ் இங்கே. ஓகே, அது நம்மளால் ஷூட் பண்ண முடியல, இடையில கம்மி இருக்குது. இப்போ இந்த எப்படி போகிறது? ஓகே, இந்த கார் மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஷூட்லாம் பண்ண முடியல, மேலே போனால் தான் ஷூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கரெக்டாக ஷூட் பண்ணிடணும். ஓகே, இது செட் ஆச்சு. அதையும் சொன்னாச்சு. இப்போ அங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு கீழே போய் டெலிபோர்ட் ஆகிடலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு. இப்போ வழியாக டெலிபோர்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஏறணுமா? இங்கே எப்படி போகிறேன்னு தெரியாமல் 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் எப்படி போகிற வழியை கண்டுபிடிச்சேன் கடைசியில். ரொம்ப தடவை போய் வழியே தெரியாமல் செத்துட்ருந்தேன். ஓகே, இப்போ கரெக்டாக போயிடுவோம் நம்ம, ஏன்னா வழியை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன் முதலையே. ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டுட்டு இங்கே ஜம்ப் பண்ணோமா, இங்கே இன்னொரு வழி, இங்கே மேலே ஏறணும். இப்போ அங்கே சுற்றிட்டு இருக்க கல்லில் ஏறி அந்த ஏரியை ஷூட் பண்ணணும் கரெக்டாக. ரைட்டாக நம்ம போகணும். இந்த ஏரியான்னு ரொம்ப தடவை நான் செத்தேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ பாஸ் ஃபைட்டு தான். ஓகே, அங்கே இருக்க பாருங்கள் ஏலியன் பேரியோட ஸ்பேஸ்ஷிப்பு. இப்போ அது வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணுவோம். இங்கே எட்டு கம்மி, அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தூரத்தில் இருந்தால் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். அது முக்கால்வாசி எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்கன்னா கடைசி எல்லாம் போதும். சின்ன பேரிக்காக வந்துட்டு அந்த ஏலியன்ஸோட துரத்திட்டு இருக்கு. ஓகே, ஆயிரம் பண்ணுங்க. ஓகே, அது வெடித்து செத்துருச்சு அந்த ஏலியனை. இப்போ நம்ம இந்த முடிச்சாச்சு. இப்போ நம்ம அங்கே ஒரு போர்ட்டல் இருக்கோம், அந்த போர்ட்டலில் போய் ஏறிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அந்த இடத்த விட்டு. அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, போர்ட்டல் கிட்ட வந்துட்டோம். ஓகே, அடைச்சா ரொம்ப குதிச்சிட்டேன். ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இதோட இந்த எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒருவேளை நம்ம பேரி ப்ரெசன்ட் மோடில், ஏலியன் மோடில் ஹார்ட் மோடு முடிச்சிட்டோம். இதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சு பார்த்தவங்களும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.